ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இன்றைக்கி விட்டோ ஸ்பேஸ் சீசன் 1 எபிசோடு 10 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் டாம் ரூத்தை கொல்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வராரு. கதவை தட்டி பார்க்குறாரு, யாருமே வரல. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரூத்னு கூப்பிட அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியலை. ரூத் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டாமை பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற டாம்? என்னை ஷெல்டருக்கு கூட்டிகிட்டு போக வந்தியா? நான் போய் என் திங்ஸை பேக் பண்ணுறேன்னு ரூத் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், ரோடு ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது, நம்ம இங்கேயே இருக்கலான்னு டாம் சொல்கிறாரு. இந்த பக்கம் பேட்ரிசியா 200 தண்ணி பாட்டில் 100 உணவு பொட்டலாம் இருக்குன்னு விக்கிக்கிட்ட சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேருன்னு விக்கேக்க 137 பேர் இருக்காங்கன்னு பேட்ரிசியா சொல்கிறாங்க. சரி, குழந்தைங்க எப்படியும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, பார்த்துக்கலான்னு விக் சொல்கிறாரு. எனக்கு முன்னாடி என் வேலையில் இருந்த ஒரு பொண்ணு இந்த ஷெல்டருக்குள்ளே ஒருபோதும் போயிடாதீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான்னு ரோஸ்மரி சொல்ல, இப்போ இந்த கதை எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு பேட்ரிசியா சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அவங்க எல்லாரையும் அமைதியாக இருக்க வைக்கணும்னு விக் சொல்லிகிட்டு இருக்காரு. டாக்டர் செரிஃபோட ஒய்ஃபை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு செரிஃபை வெளியே கூட்டிகிட்டு போய் உங்கள் மனைவிக்கு இன்றைக்கே குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் 7 வாரம் இருக்குன்னு செரிஃப் சொல்ல, எனக்கு நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படித்ததே தெரியாதுன்னு டாக்டர் நக்கல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரூத் டாமுக்கு டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டாம் பாத்ரூமுக்கு போயிட்டு ரூத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும், அதில் சில டேப்லெட்ஸை அவங்க எடுத்துக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இருக்கான். ரூத் அவங்க வீட்டு தோட்டத்தில் வளர்கிற அந்த மூலிகை செடியை வச்சு தான் டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டீ ரெடியாக 27 நிமிஷம் ஆகும், வா அதுக்குள்ளேயும் உனக்கு வீட்டை சுற்றி காட்டுறேன்னு டாமை கூட்டிகிட்டு போகிறாங்க. பேட்ரிசியா எல்லாருக்கும் போர்வை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் இங்கே எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு கேட்க, அப்போது ஒரு பெரியவர் இதுக்கு முன்னாடி வந்த புயல் 5 நாட்கள் கூட நீடிச்சிருக்குன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையான தண்ணி உணவு எல்லாமே இருக்குது, எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னு பேட்ரிசியா சொல்லிவிட்டு இவங்களை கொஞ்சம் கூல் பண்ண கேம்ஸு கார்ட்ஸ்னு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுன்னு டேலுக்கிட்ட பேட்ரிசியா சொல்கிறாங்க. டாம் அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்னு செரிஃப் கேட்க, சாரி எனக்கு தெரியாதுன்னு பேட்ரிசியா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கான். அப்போ எவனோட ஃப்ரெண்டு வந்து நான் அங்கேருந்து வெளியே போக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஏணிப்படி ஒன்று இருக்குது. இவங்க கீழே போக முடிவு பண்ணுறாங்க. டேல் ஒரு ரூமுக்குள்ளே வந்து லைட்டை போட அங்கே ஃபிலிம் ரீல் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ரொஜெக்டர் மூலமாக படம் பார்த்துட்டு இருக்கான். விட்டோஸ் பே தீவை பற்றி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ரூத் எவனோட ரூமை காமிக்கிறாங்க. டாம் எவனை பார்த்துக்க சொல்லி அடிக்கடி ரூத் வீட்டில் தான் விட்டுட்டு போவார். எமர்ஜென்சி லேடரும் அங்கே இருக்குது. இது எதுக்குன்னு டாம் கேட்க, ஏதாச்சும் தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிச்சு போகவும் பையன் கேட்டு வாங்கி வச்சுருக்கான்னு ரொம்ப புத்திசாலின்னு ரூத் சொல்ல, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நைட் நேரத்தில் ஊர் சுற்ற போக லேடரை வாங்கி வச்சுருப்பான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூத் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் ஃபோட்டோ இப்படின்னு அந்த ஆல்பத்தில் உள்ள எல்லாரை பற்றியும் டாமுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட ஃபோட்டோவும் அதில் இருக்குது. எங்கள் அப்பா தான் அந்த வீட்டை கட்டினது, புயல் இடி மழை எல்லாத்தையும் தாங்கி பல வருடங்களாக நிலைச்சி நிற்கிதுன்னு ரூத் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஊர் மக்களை காப்பாற்ற அவங்களால முடியும்னா அதை நீங்கள் செய்வீங்களான்னு டாம் கேட்க, ரூத் ஒரு தியரி சொல்கிறாங்க. ட்ரெயின் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்துட்டு இருக்குது. ஒரு கூட்டத்து மேலே அது மோத போகுது. உன் பக்கத்தில் லிவர் ஒன்று இருக்குது. அந்த லிவரை இழுத்தா ட்ரெயின் வேறு பாதையில் போகும். அந்த பாதையில் ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருக்காரு. இப்போது நீ என்ன பண்ணுவ டாம்னு கேட்க, அந்த நிறையா பேரை காப்பாற்ற ஒருத்தரை கொல்றது தப்பு கிடையாதுன்னு டாம் சொல்ல, இல்லை நான் அதை பண்ண மாட்டேன், ஒருவேளை அந்த லிவரை பிடிச்சி இழுத்து ஒரு உயிரை நீ கொலை பண்ணுறதா அர்த்தம். இழுக்காமல் இருந்தால் நிறையா பேர் செத்து போவாங்க, ஆனால் அந்த நிறையா பேர் சாகிறதுக்கு நீ காரணம் கிடையாது, நீ அதை தேர்ந்தெடுக்கலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களை சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாதுன்னு ரூத் சொல்கிறாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி சாரா ஃப்ரான்சிஸோட பொம்மைக்கு ஒரு பேட்சை மாட்டி விடுவாங்கள்ல, அந்த பேட்ச் இப்போ ரூத்துக்கிட்ட தான் இருக்குது. இது எப்படி உங்ககிட்டன்னு டாம் கேட்க, இதை நாங்கள் பரம்பரையாக வச்சுருக்கோன்னு ரூத் சொல்கிறாங்க. ஆனால் ரூத்துக்கு அவங்க ரிச்சர்டோட வாரிசுன்னு தெரியுமா இல்லையான்னு இந்த இடத்துல அவங்க எதுவும் சொல்லலை. டீ ரெடி ஆயிடுச்சு போல், நான் போய் பார்க்குறேன்னு டாம் ஒரு டேப்லெட்டை அந்த டீயில் மிக்ஸ் பண்ணி ரூத்துக்கு கொடுக்குறாரு. பேட்ரிசியாவும் ரோஸ்மரியும் தண்ணி சாப்பாடை அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க, ஒருத்தன் இந்த ஃபுட்டு கெட்டு போச்சுன்னு சொல்ல, என்னோடதும் அப்படி தான் இருக்குது, தண்ணி கூட சரியில்லைன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோன்னு விக் அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. செரிஃபுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வாட்டர் பாட்டிலையும் ஃபுட்டையும் ரோஸ்மேரி கொடுக்குறாங்க. டாம் எங்கே போயிருக்காருன்னு செரிஃப் கேட்க, ரூத்தை பற்றி டீட்டெயில் கேட்டாங்க. நானும் இவங்ககிட்ட சொன்னேன், என்னை விட்டுட்டு இவங்க 3 பேரும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பேட்ரிசியாவுக்கு தான் தெரியும்னு ரோஸ்மேரி சொல்கிறாங்க. பேட்ரிசியா டாம் எங்கன்னு சொல்லிருன்னு செரிஃப் கேட்க, பேட்ரிசியா எல்லா உண்மைகளையும் செரிஃபுக்கிட்ட சொல்ல, உடனே அவர் ஒய்ஃபை பத்திரமா இருக்க சொல்லிவிட்டு ரூத் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஏன்னா ரூத் செத்துட்டா இந்த சாபம் முடிஞ்சிடும், தன்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல, அதனால் செரிஃபும் ரூத்தை கொல்றதுக்கு கிளம்புறாரு.
ஒரு பாட்டியோட உயிரை எடுக்க எத்தனை பேர்டா போவீங்க? டாம் டீயில் மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்தான்ல, அதனால் ரூத் இறந்துட்டாங்களான்னு பார்க்க அவங்கள தொட்டு பார்க்குறான். டக்குன்னு ரூத் கண்ணு முழிக்க டாமுக்கு தூக்கி வாரி போடுது. மறுபடியும் எங்கேருந்து கதையை விட்டாங்களோ அங்கேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எவன் அவன் ஃப்ரெண்டு கூட பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அவன் ஃப்ரெண்டு பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்க, எவன் பயத்தில் நின்றுட்டு இருக்க, அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க, எவனும் பல்லழிச்சுக்கிட்டே அவன் பின்னாடியே போகிறான். அங்கே வந்து பார்த்தா அந்த சேர் இருக்குது. அந்த பொண்ணு அந்த சேரில் உட்காருது. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேல் அந்த படத்தை இன்னும் பார்த்துட்டு இருக்கான். இந்த உடன்படிக்கை முடிகிற வரைக்கும் கெட்ட காலம் முடிவுக்கு வராதுன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். நிறையா பேரை சங்கிலியால் கட்டி பலி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் சர்ச் பெல் அடிக்கும்போது ஒவ்வொரு பெல் சவுண்டுக்கும் ஒரு உயிரை பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த தீவு அமைதியாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷெல்டரில் கரண்ட் கட்டாக எல்லாரும் பயத்தில் அலறிட்டு இருக்காங்க. பேட்ரிசியா டார்ச் அடித்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, டேல் அந்த ரூம்லேருந்து வெளியே வரான். ஏற்கனவே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இப்போ எதுக்கு நீ பயமுறுத்துகிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு பேட்ரிசியா கேட்க, நம்ம எல்லாரும் சாக போகிறோம் ஓடுங்கன்னு டேல் கத்த அந்த இடமே கலவரமாக மாறுது. இந்த பக்கம் டாம் பேட்ரிசியாவுக்கு கால் பண்ண ஒரே சத்தமாக இருக்குது. பேட்ரிசியா பேச மாட்டுறாங்க. ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு போல். இதுக்கு மேலே ரூத் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தலையணையை எடுத்துகிட்டு போய் மூச்சமைக்கி கொல்ல போகிறான். ரூத் சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துருக்க. நீங்கள் உண்மையிலே குட் பர்சன்னு டாம் சொல்ல, ரூத் அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இங்கே தான் கதையில் ட்விஸ்டே. ரூத்துக்கு 40 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. இவங்க கர்ப்பமும் ஆக அந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. என் குழந்தை வளர்கிறத தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பேன். இப்படியே பல வருடங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் என்னோடய பொண்ணு உன்னைய காதலிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்துச்சு. ஆமாம், எவன் என்னோட பேரன். அதனால தான் அவனை நீ வீட்டில் விடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் சம்மதம் சொன்னேன்னு ரூத் சொல்கிறாங்க. என்னோடய பொண்ணு இறந்து போனதை என்னால் தாங்கிக்கவே முடியலை. எனக்குன்னு இருக்குது நீயும் உன் பையன் எவன் மட்டும்தான் ரூத் சொல்ல, டாம் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. இந்த பாட்டி சின்ன வயசில் பண்ண லூட்டினால் இப்போ டாமோட பையன் எவன் மாட்டிக்கிட்டான். இந்த உண்மை வேறு யாருக்காச்சும் தெரியுமான்னு டாம் சத்தமாக கேட்க, இல்லை டாம், இதை வேறு யாருக்கிட்டையும் நான் சொன்னது கிடையாதுன்னு, உங்ககிட்ட இப்போ நான் சொன்னது எனக்கு மன நிம்மதியாக இருக்குன்னு ரூத் சொல்ல, சரி வாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு டாம் சொல்ல, ரூத்தை யாரோ ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஷெரீஃப். எல்லா உண்மையும் பேட்ரிசியா சொல்லிட்டாங்கன்னு ஷெரீஃப் சொல்ல, இவங்க கடைசி கிடையாதுன்னு டாம் சொல்ல, அப்புறம் வேறு யாருன்னு ஷெரீஃப் கண்ணை வச்சு டாமை மிரட்ட, எனக்கு தெரியாதுன்னு டாம் போய் சொல்கிறாரு. ஏன்னா ரிச்சர்ட்டோட கடைசி வாரிசு எவன் தான். எவன், அவன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு 3 பேரும் அந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்போது கென்னி அங்கே வந்து ஒழுங்கு மரியாதையாக அந்த இடத்த விட்டு போங்கன்னு சத்தம் போட, எவனோட ஃப்ரெண்டு கென்னியை மட்டும் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். கென்னி கதவை திறங்கன்னு கத்த, எவன் அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஆனால் முடியலை. கென்னியோட அலறல் சத்தம் உள்ளேருந்து கேட்குது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலை. இந்த பக்கம் பொய் சொல்லாத டாம்னு ஷெரீஃப் கேட்டுட்டு இருக்க, டக்குன்னு மழை நிற்கிது. எல்லாமே நார்மலாகுது. கென்னியை அந்த சாத்தான் கொண்டு இருக்கலாம். அதனால் எல்லாம் தற்காலிகமாக ஸ்டாப் ஆகிருக்கு. ரூத் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. தலையிலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. டாம் ரூத்தை கொண்டுட்டார் போலேன்னு பேட்ரிசியா விக்கிக்கிட்ட சொல்கிறாங்க. எவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா கென்னி வச்சுருந்த டார்ச் லைட்டு மட்டும் கீழே கிடக்குது. அந்த இடத்துல பெரிய இரும்பு டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அது உள்ளே என்ன இருக்குன்னு இது வரைக்கும் கதையில் சொல்லலை. எவன் அந்த இடத்த விட்டு மேலே வரான். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஊரே அமைதியாக காட்சியளிக்குது. டாம் ரூத்தோட அந்த பேட்சை தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறாரு. ஒரு மேயராக இன்னும் எத்தனை கொடுமைகளை சந்திக்க போகிறாருன்னு தெரியலை. டாம் அப்படியே நடந்து வர, எவன் காரில் உட்காந்துருக்கான். திடீர்னு சர்ச்சில் பெல் அடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு டாம் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. 8 தடவை மணி ஒலிக்குது. அப்போது 8 பேரை அவங்க பலி கொடுக்கணும். டாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போக இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீசனும் இதோட முடிவுக்கு வருது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. உங்களை அடுத்த ஒரு மூவி ஆர் சீரீஸில் மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.